ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல ரீமான்ஸ்டர் இசக்காயோட எபிசோட் 9 பார்க்க போறோம். 102வது நாள்ல காட்டுவாங்க. குடல்கால்ல இருந்து 6 நாளுக்கு முன்னால பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. கரெக்டா இந்த நாள் த கேரிசன் சிட்டிக்கு வந்திருப்பாங்க. ஹீரோ இங்க 25% டெமி ஹியூமன்ஸ் இருக்கதா சொல்லுவான். பட் ஹீரோ அந்த ஊருக்குள்ள என்ட்ரி ஆனதும் ஊருக்குள்ள பயங்கரமான சாசலப்பு ஏற்பட்டிருக்கும். ஏன்னா தலைவன் ஓக்ரே இல்லையா. இந்த இடத்துல ரீஸ்டைவ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில போடுறாங்க. ஹீரோ எக்ஸ் மர்ச்சன்ட் ஒருத்தர் இதனால ஆச்சு. நாங்க எப்படியோ உள்ள சேஃபா வந்து எங்களுக்கான ரூம்ஸ் எடுத்துக்கிட்டோன்ட்டு ஹியூமன் கேர்ள்ஸ் இருப்பாங்களே அவங்க கிட்ட இங்க பாருங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். இங்க இருந்து நாங்க கிளம்பும் போது இங்க இருக்க முடிவு செய்யறவங்க இருந்துக்கங்க, வரணும்னு நினைக்கிறவங்க வாங்க. நான் உங்க டெசிஷன்ல தலையிட போறதா இல்ல. நான் அதை கண்டிப்பா மதிப்பன்ட்டு மனசுக்குள்ள இந்த ஹியூமன் கேர்ள்ஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்ததை யோசிச்சுட்டு இவங்க யாரையும் எனக்கு ஆக்சுவலா விட்டு போறக்கு மனசு இல்லைன்னு நினைப்பான். ஹீரோ பேர் மினிமமான ஒரு மார்வேஷத்துல போவான். ரொபெலியா கில் பில்டிங்ஸ் எல்லாம் காட்டுவா. ஃப்ரெண்ட்ஸ் காட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த பொருட்களை விற்க பார்ப்பாங்க. அண்ட் ஹீரோ ஒரு இடத்துக்கு போகவும் ஹியூமன்ஸ் தாக்க பார்த்திருப்பாங்க. ஹீரோவும் சிம்பிளா நாக் அவுட் பண்ணிருப்பான். நாங்க தான் கூலிப்படைக்கான கம்பெனி வச்சிருக்கோமேன்பா. சைட்ல இருக்க அந்த பொண்ணுலாம் நின்னுட்டு அன்கான்சியஸ் ஆன போல இருப்பா. இது கடையில இருக்க பெரியவர், நீங்க எங்க ஃபர்ஸ்ட் டைம் பிசினஸ் பண்றீங்கன்னா நீங்க உங்களை அட்வென்ச்சரர்னு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் பாரு. ரொபெலியா பேப்பர் ஒர்க்கை நான் பாத்துக்கிறேன்பா. இதுக்கப்புறம் ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட்லாம் போயிருப்பாங்க. தாமி வந்துட்டு ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நாங்க எங்களுக்கு புது துணி வாங்க போறோம் வரையான்னு கேப்பா. ஹீரோ தனது மொத்தமா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிப்பான். லைக் பாஸ்ட் லைஃப்ல இருந்த டோமோகுயி கனாட்டா போல. இதை பார்த்து எல்லாருமே ஷாக்கா இருப்பாங்க. ஹீரோ நான் மார்வேஷத்துல இன்டெல் கேதர் பண்ண போறேன், அதுவும் மனித ரூபத்துல கிளம்பி இருப்பான். தாமி ஹாப்பியா பாய் சொல்லி தாட்டுவா. லாடன் வின்லாட்லாம் யாராம ஓக்ரே தானா, இவனை பத்தி யோசிக்கிறல வேஸ்ட் ஆஃப் டைம் பாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ ரோட்ல நடந்து போறப்ப டேட்டுவோட ஒரு ஓக்ரே வந்துச்சுன்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்கதை கேட்பான். ஹீரோ இதுக்கப்புறம் சாப்பிடறதுக்கு போயிட்டு எப்படியே போச்சுன்னா நான் என் கம்பெனி எப்படி விளம்பரப்படுத்தன்னு யோசிப்பான். ஒன்ஸ் வெளியே வந்ததும் சந்துக்குள்ள வச்சு ஒரு 6 பேர் சுத்து போட்டிருப்பாங்க. ஹீரோ சிம்பிளா அவங்களை காலி பண்ணிட்டு திருடுறது, சைலண்டா குத்துறது, அப்புறம் ஸ்மோக் பாம்கான எபிலிட்டிஸ்ல அடைஞ்சிருப்பான். ஹீரோ இப்பதான் 6 பேர் கையிலுமே ஒரே மாதிரி மோதிர இருக்கதை பார்த்துட்டு இது ஏதாவது சம் கைண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் யோசிப்பான். இந்த இடத்துல ஒரு பையன் வந்துட்டு நீங்க கேட்ட ரேன்சம் பணத்தை தான் கொடுத்தாச்சே, ஏன் அவளை விட மாட்டேங்கிறீங்கன்பா. ஆப்போசிட்ல இருக்க வேண்டே தம்பி முட்டாள்தனமா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காத, இப்ப அவளுக்கான ரேட் மாறி போச்சு, உனக்கு மிஸ்ட்ரஸ் வேணும்னா நாங்க இப்ப சொல்ற அமௌண்ட்டை கொண்டு வந்து தரணும், இல்லனா ரஃப் ட்ரீட்மெண்ட் தான்பா. அந்த பையன் என்னடா சொல்றீங்கன்பா. ஆப்போசிட்ல இருக்கவன் கேட்ட பணத்துல இருந்து 3 மடங்கு ஜாஸ்தி வேணும்பா. ஹீரோ அவன் கையிலே அதே போல இங்க இருக்கத பாப்பான். இவங்க எல்லாம் ஒரே குரூவை சேர்ந்தவங்களான்னு யோசிப்பான். அந்த பையன் பிரின்சஸ் இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போறீங்களா இல்ல கொல்லவான்பா. ஹீரோ மனசுக்குள்ள பிரின்சஸா பெரிய விஷயமா இருக்கும் போலயே நினைப்பான். அந்த பக்கம் அந்த பையனை உன் சடலத்தை அவங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறோன்பாங்க. அட்டாக் பண்ண போகும்போது ஹீரோ அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அவனை காப்பாத்திருப்பான். அதே போல அவன் ரெப்ளிகன்ஸ்ல ஒண்ணு அவங்க மேல இன்ஃபெக்ட் பண்ண வச்சிருப்பான். இது மூலமா அவங்க ஹைட் அவுட்டை கண்டுபிடிச்சலன்னு நினைப்பான். அந்த பையன் ஹீரோ கிட்ட எதுக்கு அவங்கள உயிரோட போக விட்ட, எதுக்காக அந்த குப்பைகளுக்கு கரிசனம் காட்டுறேன்பா. ஹீரோ மண்டையிலேயே பொக்குன்னு வச்சுட்டு நீ என்ன ஒன்ன காப்பாத்தினவனுக்கே லெக்சர் கொடுக்குற, அவங்கள போக விட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குடான்பா. அந்த பையன்கிட்ட ஒரு கார்டை போட்டு எது நடந்தாலும் என்கிட்ட இது மூலமா நீ பேசலாம், அப்புறம் இப்ப நடக்க போற விஷயத்த வெளியே யாருகிட்டையும் சொல்லக்கூடாதுன்ட்டு தன்னோட ரியல் ஃபார்மை காமிச்சிட்டு கிளம்புவான். அந்த பையன் யாரா நீன்பா. ஹீரோ ஜஸ்ட் ஒரு கூலிப்படையை சேர்ந்தவன்ட்டு கிளம்பி இருப்பான். அதே ராத்திரி ஷாயின்ங்கிற அந்த பையன் வந்துட்டு நாங்க பிரின்சஸ ஒருக்கு பிரின்சஸ்னு தெரியாதபடிதான் ரகசியமா கூட்டிட்டு வந்தோம், பட் அதையே அவங்க அட்வான்டேஜா பயன்படுத்தி வெளியே போயிட்டாங்க. அன்லேட்டரா தான் அவங்க கிட்னாப் பண்ணப்பட்ட விஷயமே எங்களுக்கு தெரியும்பா. ஹீரோ அந்த குப்பையை எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்பா. ஷாயின் அஜமான் கேட்கவும் ஹீரோ ஆமா அவங்க மறைவிட வேக்கன்ட் ஹவுஸ் தான், டவுனோட வெளிப்பக்கம் இருக்கு, அப்புறம் அது ஒரு நோபல் மேனோட வில்லான்பா. இதுக்கப்புறம் ஹீரோ நேரா போய் தட்டி தூக்கிருப்பான் எல்லாத்தையும். அந்த பிரின்சஸ காப்பாத்திட்டு மொத்த பிளான் பேப்பர்ஸையும் பார்ப்பான். இந்த டாம்பாய் பிரின்சஸ சுத்தி ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்குன்ட்டு பில்டிங்கே மொத்தமா கொளுத்தி விட்டு ஷாய் கிட்ட இங்க பாரு இந்த ராத்திரி நடந்த விஷயம் யாருகிட்டையும் சொல்லக்கூடாது, பிரின்சஸ் தான் அவங்களே கிட்னாப் பண்ணிட்டாங்க, அப்புறம் அதை ஃபோர்ஸ் பண்ணி ஃபாலோ பண்ண வச்சாங்கன்னு சொல்லிருன்பா. ஷாய் அட்லீஸ்ட் இதை ஹைனஸ் கிட்ட சொல்லி ஆகணும்ல, அப்பதானே இங்க நாட்டுல என்ன நடக்குதுன்னு அவருக்கும் தெரிய வரும். இப்படி மொத்தமா ஒன்ன பொய்யாக்கிற முடியாதுலங்கும் போது கெங்கி ஹிப்னோட்டிசம் பண்ணிருப்பான். ஜஸ்ட் சொன்னபடி கவர் ஸ்டோரி மூலமா மட்டும்தான் போனோம், உண்மை கதையை சொல்லக்கூடாதுன்னு. இதுக்கப்புறம் ஷாய் கான்சியஸ்க்கு வரக்கு முன்னாலே கிளம்பிருப்பாங்க எல்லாரும். எனக்கான வேலை முடிஞ்சதுன்பா ஹீரோ. 103வது நாள் சேஜி ஹீரோவை கான்டாக்ட் பண்ணுவான். ஹீரோ என்னாச்சுன்னு கேட்பான். சேஜி பிரேயர் சில விஷயங்கள் சொன்னாங்க. இன்னைக்கு காப்ளின்ஸும் ஹாப் காப்ளின்ஸும் பிறந்திருக்காங்க, தாயும் சேயும் நல்லமா இருக்குன்பான். ஹீரோ ரொம்ப நல்லதுன்ட்டு மனசுக்குள்ள அடுத்த ஜெனரேஷன் பிறப்பெடுக்கிறத கேள்விப்படுறப்ப நல்லாதான் இருக்கு, ஆனா இன்னைக்கு இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னால அந்த பொண்ணுங்க கிட்ட பதில் தேடி போகணும், அங்க போனா அங்கேயும் நல்ல செய்தியா தான் இருக்கணும் நம்புறன்பா. பார்த்தா ட்வின்கிள்ஸ் 2 பேரும் அங்க இன்னும் ட்ரை பண்ணாத ரெசிபிஸ் நிறைய இருக்கு, கூட வந்தே திருவன்பாங்க. ரொபெலியாவும் வருவன்பா. பின்னா உனக்கு புதுலிக்க எல்லாம் செஞ்சு தர வேண்டாமான்பா. அண்ட் ஸ்மித்துமே நான் உனக்கு வந்து மித்ரல்ல ஹெல்ப் பண்றேன்பா. ஹீரோ கேர்ள்ஸ் ரொம்ப நன்றின்பா. பார்த்தா இதே டைம் ருபேரியா வந்திருப்பா. அந்த காப்பாத்தப்பட்ட பிரின்சஸ் லாஸ்ட் நைட் நீ தான் ஃப்ரீ பண்ணின்னு கேள்விப்பட்டேன், இருந்தாலும் உன பார்க்க முடியாம போச்சு, அதான் சந்திக்கலான்னு வந்தன்பா. ருபேரியா யார் இந்த பொண்ணுன்பா. அவன் நானா, நான் ஸ்டர்ன்பர்ட் கிங்டமோட ஃபர்ஸ்ட் குயினோட ஃபர்ஸ்ட் டாட்டர்ன்பா. என் பேரு ருபேரியா எய்ஸ் ஃபோல் ஸ்டர்ன்பர்ட்னு அறிமுகமாக்கிவா. ருபேரியா அதை பார்த்து வாய் பொழந்திருப்பா. ஏன்னா அவ பேரும் இவ பேரும் ஒரே போலதான் இருக்கும். சாரி மன்னிச்சுக்கங்க, அவங்க பர்சனா வந்து தேங்க்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க,
சொன்னாங்க அதான் வந்தன்பா. ஹீரோ வேலை உனக்கு கஷ்டம் தான்பா. ருபேரியா நான் கேள்விப்பட்ட அளவுல நீங்க மர்சனரி கம்பெனி தானே, அதனால ஓக்ரோ பேரபெல்லமோட கமாண்டர் நான் உனக்கு இன்னைக்கான ஒரு வேலை வச்சிருக்கேன். நீங்க தான் கேபிட்டல் ஆஃப் ஹவுஸ்வெல்க்கு என்ன கூட்டிட்டு போறக்கான எஸ்கார்ட்டா இருக்கணும்பா. ஹீரோ மனசுக்குள்ள என்ன இந்த பொண்ணோட டோன் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, வயசை தான அளவுக்கான பேச்சு அண்ட் இவகிட்ட இருந்து வர அந்த பவரை சென்ஸும் பண்ண முடியுது. இந்த பொண்ணு யார் தாண்டான்னு யோசிப்பான். ஹீரோ முடியாதான் உன் காட்ஸே இருக்காங்கன்றான். அவங்கள வேலைக்காகாதவங்கன்பா. ஹீரோ நான் டீல் பண்ண வேண்டிய ஏன் வேலை இருக்குன்னு கத்திடுவான். இதுக்கப்புறம் கூட்டிட்டு வந்து ஏன் தப்பிச்சு போனாங்கிற மாதிரி கேட்டு அதுக்கான லெக்சரும் கொடுக்கலான்னு பாப்பான். பட் அவ இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு லெக்சர் எடுத்துலாம் பாக்குறேன், இது ஃபன்னா இருக்குன்ட்டு சரிப்பா. ஷாயின் அங்க ஒரு கோல்ட் பிளேட்டை வந்து உங்களுக்கான பேமெண்டா தரலான்ட்டு இருக்கோன்பா. இதை கேட்ட பொண்ணுங்க ஓக்ரோ அதுக்கு ஒத்துக்க. ஒரு கோல்ட் பிளேட்டோட ஒர்த் எவ்வளவு தெரியுமா, 1 மில்லியன் கோல்ட் காயின்ஸ் தான்பாங்க. ஹீரோக்கு வேத்து போயிருக்கோம். மனசுக்குள்ள இங்க இருக்க எக்கனாமி வித்தியாசமா இருக்கும் போலன்னு யோசிச்சுட்டு இதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாங்கிற பிளான ஹோல்ல வச்சுட்டு எஸ்கார்ட் டியூட்டி போடாலும் முடிவெடுத்திருப்பான். ருபேலியா கேட் கிட்ட உங்களுக்காக காத்திருப்பான்பா. ஹீரோ வெளியே வந்தவன் பணத்துக்காக மோசமான முடிவு எடுத்துட்டு போலன்னு நினைச்சிட்டு ஆமா உங்க கார்ட்ஸ் எங்கேன்னு கேட்பான். ருபேலியா பிளான் பண்ணபடி விட்டு வந்தாச்சுன்பா. ஹீரோ நிஜமாவான்ட்டு கடுப்பாவான். ஷாய் கன்வின்ஸ் பண்ண முடியல சாருன்பா. ஹீரோ மனசுக்குள்ள என்னத்துக்கு அவனுக்கு பிரின்சஸை தேடிட்டு இருப்பாங்க, இப்ப அவங்க பிரின்சஸ் என் கூட இருக்கதை தெரிஞ்சுக்கிட்டா நான் லடா கிட்னாப்பர் போல தெரியுவான்னு நினைப்பான். தாமி என்ன செய்யலான்னு கேட்கவும் ஹீரோ இதுல 1% கூட ஏன் ஃபால்ட் கிடையாதுன்னு கத்துவான். ருபேலியா இது எனக்கு ஓகே தான்பா. இதுக்கப்புறம் போற வழியில ஹீரோ கான்ட்ராக்ட் போட்டதுக்கு அப்புறம் கேன்சல் பண்ண முடியுமா என்னன்பா. ருபேலியா இந்த சென்டிபேட்ல டிராவல் பண்றதை என்ஜாய் பண்ணுவா. இது பேர் என்னன்னு கேட்பா. ஹீரோ ஸ்கெல்டன் சென்டிபேட்பா. ருபேலியா அங்க இருக்க கிரியேச்சர்ஸ் என்னன்னு கேட்கவும் ஹீரோ இது பஃபலோன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இதோட மீட்ல ஹை குவாலிட்டியா இருக்கும் அண்ட் அதோட கொம்புகள்ல மருத்துவ குணம் இருக்கதான் சொல்லுவான். இதுக்கப்புறம் தாமி அதை ரெஸ்ட்ரைன் பண்ணவும் ஹீரோ வெட்டியிருப்பான். அப்படியே பஃபலோ ஸ்டேக் சாப்பிடுவாங்க. ஹீரோக்கு டேஸ்ட் பிடிச்சு போயிடும். இதுக்கப்புறம் சென்டிபேட ஒரு கோச் மாதிரி மாத்திட்டு பஃபலோ நடக்கிறது மூலமா போற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பான். ஹீரோ இந்த இடத்துல ஒரு முயலை பார்த்துட்டு இது ஹையர் ஃபார்ம் ஆஃப் ஹார்ன் ராபிட், இத பிளேட் ராபிட்னு சொல்லுவாங்கன்பா. அது பயங்கரமா ஃபைட் பண்ணுறபடி அதை கொண்டு சாப்பிடுவா. ஹீரோ நான் சொல்லிட்டுனா சும்மா வான்பா. ஷாய் அதுகிட்ட இருந்து தப்பிச்சு வாங்கன்பா. பார்த்தா பெரிய சைஸ் கோழியா இருக்கு, இது பார்க்க அழகா இருக்குன்பா. ஹீரோ தான் காப்பாத்தி கூட்டிட்டு வருவான். ஒரு டாம்பாய் பிரின்சஸ பேபி சிட் பண்ற போல இருக்குன்னு நினைப்பான் ஹீரோ. இதுக்கப்புறம் சென்டிபேட் வண்டியில இருந்து குதிக்கிறது என்ன, சமைக்கிறவங்களை போய் பயமுறுத்துறதுன்னு பல வேலை பார்ப்பா. ஹீரோ கடுப்பாய் இப்படிமா டார்ச்சர் பண்ணுவேன்னு பனிஷ்மெண்ட் கொடுப்பான். இதுக்கப்புறம் 104வது நாள்ல காட்டுவாங்க ஷெல்டு டர்ட்டில் ஸ்னேக்க பார்த்திருப்பான். ஒரே கூட்டுல 88 இருக்கு, யாராவது வந்து ஹெல்ப் பண்ணலாம்லன்பா. நெக்கி ஃபூக்கி அண்ட் கெங்கி கண்டிப்பா அந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு ஒரு மாய் பாப்பானுங்க. ஹீரோ எல்லாத்தையும் ஒரே சமயத்துல பிடிக்கணும்னு வெளியே எடுத்திருப்பான். இதுக்கப்புறம் ட்வின் சிஸ்டர்ஸ் கிட்ட சாஸ்லிக்கன்னு 2 ஆட் பண்ணி சமைக்க சொல்லுவான். ருபேலியா போயிட்டு அப்படி பண்ணதுக்கு மன்னிச்சுக்காங்கன்ட்டு ஹெல்ப் பண்ண போவா. ஹீரோ அதை பார்த்து வார்ம் ஸ்மைல் கொடுத்துட்டு டர்ட்டில் ஸ்னேக் பிராய்டு வித் சாய் சாஸ், இது ஸ்பெஷலா பண்ணதுன்பா. நெக்கி இது வேற லெவல்ல இருக்குன்பா. தாமி சூப்பரா இருக்குன்பா. ருபேலியா நீ மட்டும் எப்படி இதெல்லாம் பண்றேன்பா. இதுக்கப்புறம் ருபேலியாவை பார்த்த ஹீரோ இந்த பொண்ணு நாங்க மான்ஸ்டர்ஸ் அப்புறம் இந்த வண்டி பத்திலாம் தெரிஞ்சோம், அவளோட கியூரியாசிட்டி மூலமா வழி நடத்தப்படுறா. இந்த அவுட் சைட் வேர்ல்ட மொத்தமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விரும்புறா போலன்ட்டு என் ஷோல்டர் தான் இப்ப அவளோட அரியசனமா இருக்குன்பா. ஷாய் ஹீரோ கிட்ட நான் சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு அதான் சர்வ் பண்ணிட்டு இருக்கேன்பா. ஹீரோ மனசுக்குள்ள ஒரு லெஜிட் நைட்டா இருந்திருப்பான் போலன்ட்டு மார்னிங் ட்ரைனிங்க்கு அவனையும் சேர்த்துக்கலான்னு பாப்பான். ஒரு பெரிய நானும் வரன்பா. ஷாய் தடுப்பான். பட் அவ இது எனக்கு ஒரு நாள் வேல்யூபிளா இருக்கும்லன்றவா. ஹீரோவும் விருப்பப்பட்டா வாண்டுருவான். ஹீரோ இதுக்கப்புறம் அந்த ஷாயின்கிற பையன் அவன் தரப்புக்கு லெவல பை வந்திருக்கான். ஆனா நான் அவனுக்கு ஃபேக்ட காமிச்சேன், எப்பவும் ஒருத்தன் அவனை சார்ந்துதான் இருக்கணும்னு. அப்புறம் இந்த டாம் பாய் பிரின்சஸ் இப்ப அன்னோன் பர்சன்ஸ் எதிர்க்கணும்னு நினைக்காது, எனக்குள்ளே ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுச்சுன்பா. இதுக்கப்புறம் மலைகள்ல போறக்கான ரூட் வந்திருக்கும். ஹீரோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா போச்சுன்பா. ஷாயுமே நம்ம சுத்தி போறதே மேல், ஏன்னா பக்கமான வழியை சூஸ் பண்ணா அது நமக்கு தான் ஆபத்தா முடியும்பா. மித்தும் ஃபெலை சீகள் இருக்குன்னு சொல்லுவா. ஆமா அது ரொம்ப ஆபத்தானதுன்பா ஷாய். ஹீரோ கியூரிஸ் அதை பத்தி கேட்பான். ஷாய் இந்த மவுண்டன்லயே இருக்க பயங்கரமான கிரியேச்சர், அதுக்கு ஃபாஸ்டா மட்டும் செயல்படாது, அதுகளோட டேலண்ட்ஸ்ல பேராலிட்டிக் டாக்ஸின்ஸ் இருக்கு. அதெல்லாம் தாண்டி அதோட லீடர் கிளாஸ் ஜேடிகளுக்கு பிளஸிங்ஸோட பவர்லாம் இருக்குன்பா. பின் ஜேடிகள் கிட்ட எல்லாம் மாட்டினா மொத்தமா வேட்டையாடப்பட்டுருவான்பா. ஹீரோ கிளிப்லயே அதான் பிக் ஷாட் ஆன்பா. மித்த நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சனால சேஃப் ட்ரிப்பா இருக்குன்பா. ஹீரோ அடுத்த நாளே நம்ம ஜேடிகளை ஹண்ட் பண்ண போறோம்ன்றான். 105வது நாள் ஹீரோ ஃபைட் பண்ண போயிருப்பான். நெக்கியன் ஃபூக்கிக்குல அதுல விருப்பமே இருக்காது. இந்த பாயிண்ட்ல ஹீரோ அட்டாக் பண்ண வந்த ஃபெலை சீகளை கட்டி போட்டு பிடிச்சிருப்பான். ஃப்ரைடு ஃபெலை சீகளை தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுருப்பாங்க. ஹீரோ விஷயங்கள் காலையில இருந்து நல்லாவே போகுது, பட் பேடாகுங்கிற ஃபீலிங்கும் இருக்குன்னு நினைக்கும் போது எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்க கேரேஜ்லயே இருங்க, அது வந்துட்டு இருக்குன்பா. ருபேலியா உன் ஸ்ட்ரென்த்ல கான்ஃபிடன்ஸா இருக்கதா, ஆனா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேப்பா. ஹீரோ கவலைப்பட வைக்கிறதுக்கு மன்னிச்சுக்கங்கன்ட்டு நான் முடிவு பண்ணி தான் வச்சிருக்கேன், எப்பவும் வர புது எதிரிய கொன்னு சாப்பிட்டு கடந்து வரக்குன்பா. இதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஆச்சுன்ட்டு நெக்கி என்ன இருக்குமோன்பா. தாமி அவள ரெட் பியரோட ஒரு நாள் சண்டை போட்டான். நைட் பூரா காட்டுல இருந்துட்டு காலையில தான் வந்தான்பா. நெக்கி அந்த பேச்சலாம் விடு, அந்த ஓக்ரே செத்து போய் இது வரலைனா நம்மள எப்படியா தப்பிச்சு போறதுக்கு பாக்கணும்பா. தாமி நான் வரல, ஓக்ரோ மட்டும் அது கொண்டு இருந்துச்சு, நான் அதோட சண்டை போடுவேன், அதனால என் உயிரே போனாலும் பரவாயில்லன்பா. ஓகே வெளியே விஷயங்கள் ரொம்ப குவைட்டா போயிட்டு இருக்குன்பா. எல்லாரும் வெளியே எட்டி பார்க்கும் போது ஓக்ரோவோட வலது கை பிஞ்சு விழுந்திருக்கும். நெக்கி நான் தான் சொல்றேன்லன்பா. ஓகேன்னு கெங்கிலாம் இதை பார்த்தாலே பயமா இருக்கு போயிடலான்பாங்க. தாமி கத்தி எடுக்க அதை பார்த்துட்டு நெக்கி நிஜமாலுமே அது கூட போய் சண்டை தான் போட போறேன்பா. இதுக்கப்புறம் ஹீரோ கொஞ்சம் சீரியஸ் ஆகணும் போலன்ட்டு அவன் கையெடுத்து அவனே மொத்தமா கடிச்சு திம்பான். பார்த்தா கை கால்கள் முளைச்சுக்கும். என்னோட ட்ரைனிங்க்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்ட்டு என்ன இப்ப ஃபுல் ஃபியூரியஸா போலாமான்ட்டு ஜேடிகளை மொத்தமா கட்டி போட்டிருப்பான். ஹீரோ மனசுக்குள்ள சும்மா ஸ்ட்ரிங்ஸை வச்சு கட்டி போட்ட போல இருக்கனால காத்தையும் ரெக்கையும் வச்சு பறந்துடலான்னு மட்டும் நினைக்காத, உனக்கே ஹெவியா தானே ஃபீல் ஆகுதுன்ட்டு ஒரே போடா போட்டு கொண்டிருப்பான். அதை என்னடா இது பிளஸிங்ஸோட வர கிரியேச்சர்ஸ் மட்டும் கொள்ற கஷ்டமா இருக்கேன்ட்டு கீழே வரும்போதெல்லாம் நெக்கி ஃபூக்கியன் கெங்கில பயந்து நிப்பானுங்க. ருபேலியா இதை
பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருப்பா. ஹீரோ ஜேடிகள் மேல ஒரு லைட்டா ஒரு இடத்துல மட்டும் க்ளோ ஆகும். இதான் சோல் ஸ்டோன் எடுத்திருப்பான். இதெல்லாம் பார்த்த பொண்ணுங்க பயங்கர ஷாக் ஆயிருப்பாங்க. ஹீரோ மனசுக்குள்ள இதெல்லாம் 100ல 1 தான் கிடைக்கும். பிளெஸிங்ஸ் கிடைச்ச பாஸ் கிளாஸ் மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்துபான். இது மூலமா மேஜிக் ஐட்டம் செய்யலாம். அண்ட் இதை வித்தா ஒரு ஸ்மால் கண்ட்ரியவே வாங்குற அளவுக்கு காசு வரும்னு நினைப்பான். இதுக்கப்புறம் கிரில்டு ஜேடி ஈகிள் ஸ்குவர்ஸ் பண்ணிருப்பான். சாப்பிட்டவன் வேற லெவல்பான். இது மூலமா ஃபெதர் ஏரோஸ், ஸ்கை பிரெடேட்டர்ஸ், பிளெஸிங் ஆஃப் த ஸ்டார்ம் காட், கம்ப்ளீட் விண்ட் ரெசிஸ்டன்ஸ், அடமான்டைன் கிளாஸ், சோனிக் ஃபைட்டுங்கிற எபிலிட்டிஸ் கிடைச்சிருக்கும். எக்ஸோஸ்கெலட்டன் ஷெல்ல 5ல 4 பிளேஸ் ஃபில் ஆகாம இருக்கும் இல்லையா. 2வது விங்ஸ் ஆஃப் த ஜேடி ஈகிளை ரெஜிஸ்டர் பண்ணிருப்பான். ருபெரியா வந்துட்டு எதுக்காக நீ கொல்ற கிரியேச்சர்ஸ் எல்லாம் சாப்பிட்றேன்னு கேட்பா. இதே கேள்வி அவனுக்கு பாஸ்ட்லயும் கேட்கப்பட்டிருக்கோம். ஹீரோனா அதுக்கு கொடுக்குற பதில் ஒண்ணுதான். அதை நான் சாப்பிட்றதுக்கு காரணம் அதை கொன்னது நான் தான். இது என் சுயநலத்துக்காக செய்யறது. நான் சர்வைவ் ஆக என்ன என்கவுண்டர் பண்ண பார்த்தா அவனுக்கு மரணம் மட்டும்தான். என்னால முடிஞ்சா அவங்களையும் சாப்பிடுவேன். அது மூலமா அவங்களோட வருத்தங்கள் அப்புறம் பகையும் கூட எடுத்து பண்பான். பாஸ்ட்ல ஹீரோ கூட இருந்தவங்க இதெல்லாம் வேடா இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க. ருப்ரியோ அப்படி என்பா. ஹீரோ அதை கேட்டதுக்கு அப்புறம் அமைதியா தான் இருந்தா. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயங்கள்ல பல சிந்தனைகளுக்கு போயிருக்கலாம். ஏன்னா இது லைஃப் அண்ட் டெத் மேட்டர் இல்லையா. ஆனா எனக்கு எப்பவுமே என்ன பொறுத்த வரைக்கும் என் பிரயாணங்கள் என்ன எங்க கொண்டு போதோ அங்க போற வழியில எந்த மான்ஸ்டர்ஸ் இருந்தாலும் அதை கொண்டு சாப்பிடுவேன்னு நினைப்பான். கடைசியா ரீஃபல் கண்ட்ங்கிற அடுத்த எபிசோடோட டைட்டில் போட்டு இந்த எபிசோட முடிக்கிறாங்க.